மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல்ல சருமம் தொடர்பான பிரச்சனைகள், தோல்ல ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். ஒரு சிலருக்கு ஏதாவது உணவு சாப்பிட்டா தண்டு தண்டா ஆயிடுது, அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். டஸ்ட் ஏதாவது நமக்கு படும்போதோ, இல்ல மலர்கள்ல இருந்து அந்த பூக்கள்ல இருந்து போலன்ஸ் நமக்கு படும்போது, இல்ல பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு லங்ஸ், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம சரும பிரச்சனைகள், சருமம் பொலிவாக இருப்பதற்கு, ஸோ இளம் வயதிலேயே நம்ம வந்து ஒரு சிலருக்கு சருமம் ரொம்ப சுருக்கமாயிட்டு சன் டேன் ஆன மாதிரி ஆயிடும். இந்த சம்மர்ல வந்து பார்த்தோம்னா வெளில போயிட்டு வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி சன் டேன் ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்ம சருமத்தை காத்து பொலிவாக வைத்துக் கொள்வது எப்படி? ஸோ பொலிவா நம்ம எப்படிலாம் சருமத்தை வச்சுக்கலாம், இல்ல சரும பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்ம விடுபடலாம்? அதற்கான உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காவே விட்டமின் இ, விட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவுகள், ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். இது எதுலங்க இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமா குடிக்கக்கூடிய டீ, காஃபி இதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதிகமா டீ, காஃபி நம்ம குடிக்க நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அப்சார்ப்ஷன் கரெக்டா இல்லாம டோட்டல் நம்ம ஸ்கின்ல என்ன ஆகும்னா, வெளிப்படையாக நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு இருந்துச்சுன்னா ஸ்கின்ல தான் அதோட ரிஃப்ளெக்ட் நமக்கு தெரியும், சருமத்துல தான் அதோட பிரச்சனைகள் தெரியும். அப்போ நம்ம இந்த மாதிரி லிவர் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ, நமக்கு அந்த மாதிரி ஸ்பிளீன்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ என்ன ஆகும்னா சருமத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி அதிகமான காஃபி, டீ குடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறவங்க, இந்த மாதிரியான அதாவது ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஒரு ரெகுலரா இல்லாம இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சருமத்துல பிரச்சனை ஏற்படும். இப்போ பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இந்த முழங்கால் பகுதிகளை, நீ ஜாயிண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரவுண்டா நமக்கு கருமை நிறத்துல தேமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸிமா அப்படின்ற கண்டிஷன். இதே மாதிரி வியர்வை அதிகமானா, எதுக்காக இப்ப சொல்றேன்னா, கொஞ்சம் வெயில் அதிகமாக ஸ்வெட் ஆகும். வியர்வை அதிகமாகும் பொழுது வியர்வை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நமக்கு கருமை நிறத்துல பூஞ்சை தொற்று மாதிரியோ, ஸ்கின் ட்ரை ஆகி அந்த இடத்துல ரொம்ப டார்க்கா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரியோ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே கையை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்கத்துல கூட நான் அது வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறேங்க, காலையில எந்திரிச்சு பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு அந்த இடத்துல செவந்து இருக்கிறதோ, இல்லை லைட்டா வந்து ரத்த கசிவு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இச்சிங் இருக்கும். ஸோ நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷஸ், நமக்கு இம்யூனோகுளோபின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, அதுல பாதிப்புகள் இருந்தாலோ நமக்கு இந்த அர்டிகேரியா ரேஷஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னா, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்தோம்னா மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தோலை வந்து பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ஆனா நம்ம இது வந்து கைவிட்டுட்டோம். சமையல்லையும் சரி, குளிக்கும் போதும் சரி, நம்ம என்ன பண்றோம்னா மஞ்சள் பயன்படுத்துறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அப்ப மஞ்சள் எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது முகம் எல்லாம் எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி உடல்ல வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் சமயங்கள்ல நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா, மஞ்சளை குடிநீராக நம்ம பயன்படுத்தலாம். மஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளை 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் மஞ்சள் மட்டுமே போதும். இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளுமே நமக்கு வெளியேறுவது நமக்கு தெரியும். எப்படின்னா, 2 கிளாஸ் தண்ணியில 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறோம். இது எந்த டைம்ல குடிக்கணும்னா, காலையில உணவு எடுப்பதற்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்பு நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமாக லிவர் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றோம், கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக நமக்கு வெளியேறுவது நல்லாவே தெரியும். இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 இருந்து 15 நாட்கள் நம்ம குடிக்கும் போதே ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள்
வெளியேறுது. ஸோ அந்த டைம்ல தான் இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா, தடிப்பு தடிப்பா ஆகுதுங்க, அரிப்பு இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்ல இதனோட நான் வேற என்ன பெஸ்ட் இருக்கு, இந்த டெய்லி கஷாயம் எல்லாம் போட்டு குடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரமஞ்சள் சார்ந்த சூரணமோ இல்ல மாத்திரையாகவோ சித்த மருத்துவத்துல இருக்குது. ஸோ இந்த மரமஞ்சள் குடிநீர் இல்லைன்னா மரமஞ்சள் மாத்திரை, மரமஞ்சள் சூரணம் இந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஈஸியா சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய அருகன்கட்டை குடிநீர் அப்படின்னு சொல்றோம். இந்த அருகன்கட்டை குடிநீரை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இதையுமே கஷாயம் மாதிரி தான் காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்துறோம். 2 வேளையும் இந்த அருகன் கிழங்கு குடிநீரை நம்ம பயன்படுத்தும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நீராகாரம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கணும். இந்த தண்ணீரோட கொஞ்சமாக நெல்லிக்காய் பொடி சேர்த்து குடிச்சோம்னா, இந்த மாதிரி யாருமே நீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீராகாரத்தோட கொஞ்சமா நெல்லிக்காய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி போட்டு குடிக்கும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. இப்போ முகத்திலே ஒரு பொலிவு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுமே நம்ம உடல்ல அதிகமான அந்த வெப்பத்தை, உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். நீராகாரம் நம்ம தினமுமே சாதம் வடிச்சு அந்த பழைய சாதம் நம்ம பயன்படுத்துறது தான். ஸோ அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு ரொம்ப பெஸ்டா கிடைக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவுல நம்ம சருமம் சார்ந்த பிரச்சனைகள், சருமத்தில் அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் இருந்தா எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் மற்றும் சித்த மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.